வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 6ஆம் வகுப்பு இயல் 5 நாகரீகம் பண்பாடு பாடறிந்து ஒழுகுதல். இதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்குறோன்னா, ஆசாரக்கோவை, கண்மணியை கண்ணுரங்கு, தமிழர் பெருவிழா, மனம் கவரும் மாமல்லபுரம், திருக்குறள். ஃபர்ஸ்ட் டாபிக் ஆசாரக்கோவை. இதில் சொல்லும் பொருளும் நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல், நட்டல், நட்பு கொள்ளல். பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும், பொறை. அடுத்து அறிவு கூட்டல் உடைமை என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை. அடுத்த கொஸ்டின், இவை கூட்டல் 8 என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை 8. அடுத்து நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் அறிதல், நன்றி அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை, பொறையுடைமை. எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? துன்பம். நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நற்பண்புகள் உடையவரோடு. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். டேஷ் மறக்கக்கூடாது, பிறர் செய்த உதவியை நாம் மறக்கக்கூடாது. ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். அடுத்த கொஸ்டின், நன்றி அறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை, நட்டல், நட்பு கொள்ளுதல். ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்க வித்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 8. அடுத்து ஆசாரக்கோவை டேஷ் நூல்களுள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்கள். எதனை மறத்தல் கூடாது? பிறர் செய்த உதவியை மறத்தல் கூடாது. பொறுத்து கொள்ள வேண்டுவனவாக ஆசாரக்கோவை எவற்றை கூறுகிறது? பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். அனைவரும் எச்சொற்களை பேசுதல் வேண்டும், இனிய சொற்களை. எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என ஆசாரக்கோவை கூறுகிறது? அறிவுடையவராய் இருக்க வேண்டும். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. பெருவாயின் முள்ளியார் குறிப்பு வரைக. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆசாரக்கோவையில் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள் யாவைன்னு கேட்குறாங்க. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராயிருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். இவை 8 தான் ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துக்கள். அடுத்து கண்மணியை கண்ணுரங்கு. சொல்லும் பொருளும் நந்தவனம், பூஞ்சோலை, பார், உலகம், பண், இசை, இழைத்து, செய்து. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து, பாட்டிசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உரங்கு, கண்ணுரங்கு. அடுத்து வாழை கூட்டல் இலை என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. அடுத்த கொஸ்டின், உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்து நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யார்? இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்க வேண்டும். பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். டேஷ் என்ற சொல்லின் பொருள் இசைனா பண், பண்ணா இசை. தாள் எனும் சொல் தரும் பொருள் நாக்கு. தாலாட்டு டேஷில் ஒன்று, வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. குழந்தையின் டேஷ் குழந்தைகளை டேஷ் பாடும் பாட்டு தாலாட்டுங்கிறாங்க. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் பாடும் பாடல் தாலாட்டு. தாலாட்டு பிரிக்கும் முறை தாள் கூட்டல் ஆட்டு. கண்ணுரங்கு பிரிக்கும் முறை கண் கூட்டல் உரங்கு. அடுத்து சேர்த்து எழுதுக சொல்லியிருக்காங்க. 3 கூட்டல் தேன் முத்தேன், 3 கூட்டல் கனி முக்கனி, 3 கூட்டல் தமிழ் முத்தமிழ், பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை, நன்மை கூட்டல் தமிழ் நற்றமிழ். முன்னாடுகளின் சிறப்புகள் எவை என தாய் கூறுகிறாள்? சேரநாடு முத்துடைத்து, சோழ நாடு முக்கனிகள், பாண்டிய நாடு முத்தமிழ்.
தாலாட்டு குறிப்பு வரைக கேட்டிருக்காங்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாவு, அதாவது நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. தாள் கூட்டல் ஆட்டு தாலாட்டு என பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் குழந்தைகளை தூங்க வைக்கவும் பாடும் பாட்டு தாலாட்டு. தொகை சொற்களின் விளக்கத்தை கூறுக. முத்தேன், முத்தேன்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். அடுத்து முக்கனி, மாப்பழா, வாழை. அடுத்து முத்தமிழ், இயல், இசை, நாடகம். தாலாட்டு பாடலில் குழந்தை எவ்வாறு வந்ததாக கூறப்படுகிறது? தமிழ்ச்சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்ததாக கூறப்படுகிறது. தாலாட்டு பாடலில் குழந்தை எவ்வாறு பாடப்பட்டுள்ளது? தங்க பூ பதித்த தங்கத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்குவதாக பாடப்பட்டுள்ளது. தாலாட்டு பாடலில் பாண்டிய நாட்டினை பற்றி கூறுவது யாரு? பாண்டிய நாடு குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் என கூறப்படுகிறது. தமிழர் பெருவிழா. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர், அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டேஷ் கட்டுவர், தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. அடுத்து போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை, போகி பண்டிகை. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மரத்தை காண்பது துன்பம் தரும். இயற்கையோடு இணைந்து வாழ்வது தமிழரின் வாழ்க்கை முறை. பொங்கல் விழா டேஷ் என போற்றப்படுகிறது, தமிழர் திருநாள் என போற்றப்படுகிறது. பொங்கல் என்பதற்கு டேஷ் வருவது என்று பொருள், பொங்கி பெருகி வருவது என்று பொருள். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை. தை முதல் நாளில் நாடெங்கும் கொண்டாடப்படும் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் டேஷில் பிறந்தார். 31 கிமு 31 பிறந்தார். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் டேஷ் நடைபெறும் மஞ்சு விரட்டு. பொங்கல் விழா பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது, லோரி. பொங்கல் விழா குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் என கொண்டாடப்படுகிறது, உத்தராயன். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் டேஷ் என்ற மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர், பொங்கலோ பொங்கல். அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் இடம்பெறும் நூல் நன்னூல் நூற்பா. பொங்கல் விழா வேறு பெயர்கள் யாவை? தமிழர் திருநாள், அறுவடை திருநாள், உழவர் திருநாள். பொங்கல் விழாவினை உழவர் திருநாள் என கூற காரணம் யாது? உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். அடுத்து மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டு விளையாட்டின் வேறு பெயர்கள் மாடு பிடித்தல், ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு. அடுத்து எவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழா விளங்குகிறது? இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழா விளங்குகிறது. போகி பண்டிகை பற்றி ஆன்றோர் கூறிய மொழி யாது? பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது எதில் இருக்குன்னா நன்னூர் நூற்பா 462 இருக்குது. இதை தான் போகி பண்டிகை பற்றி ஆன்றோர் கூறுகின்றனர். இந்திர விழா எதன் நோக்கில் கொண்டாடப்படுகிறது? வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் இந்திர விழா கொண்டாடப்படுகிறது. தற்போது இந்திர விழாவினை போகி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடப்படுகிறது? பொது ஆண்டு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி கிமு கிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இங்கே மாற்றிருக்காங்க. ஆமு 31 பிறந்தால் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டு 31 கூட்ட வேண்டும். ஸோ இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து அதாவது
எடுத்துக்காட்டு 2020 30 கூட்டணுனாக்கா 2051. அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அறுவடை திருநாள் மற்ற மாநிலங்களில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? மகா சங்கராந்தி, அது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தில் இந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது. லோரின்றது பஞ்சாப், உத்தராயன் குஜராத், ராஜஸ்தான். மனதை கவரும் மாமல்லபுரம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் டேஷ் உலகிற்கு உணர்த்துவன. பண்பட்ட நாகரிகத்தை. பல்லவ அரசன் டேஷ் மற்போரில் சிறந்தவன். நரசிம்மன். 5 ரதங்கள் உள்ள இடம் பஞ்சபாண்டவர் ரதம் எனப்படும். பல்லவ அரசின் நரசிம்மன் டேஷ் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். டேஷில் உள்ள இடம் மாமல்லபுரம். 4 வகை சிற்பக் கலைகளும் உள்ள இடம்தான் மாமல்லபுரம்னு சொல்கிறாங்க. மற்போரில் சிறந்தவன் மாமல்லன். நரசிம்மனின் வேறு பெயர் மாமல்லன். தற்போது மாமல்லபுரத்தினை டேஷ் எனவும் அழைக்கிறார்கள், மகாபலிபுரம். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மாமல்லன் என்னும் பெயரால் அழைக்கப்பட காரணம் மற்போரில் சிறந்து விளங்கியதால். ரத கோவில் என்று எதனை அழைக்கிறார்கள்? மாமல்லபுரத்தில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில் ஒன்று உள்ளது. இது ரதம் அல்லது தேர் வடிவத்தில் இருக்கிறது. எனவே இதனை ரத கோவில் என்று அழைக்கிறார்கள். அடுத்து, பஞ்சபாண்டவர் ரதம் என்றால் என்னன்னா, 5 ரதங்கள் உள்ள இடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். புடைச்சிற்பங்கள் பற்றி கூறுன்னு கேட்டிருக்காங்க. இது அர்ஜுனன் தபசு என்றும் பாறையில் உள்ள மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக இருக்கும். இதை தான் புடைச்சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. அந்த என்ன பாறைனா அர்ஜுனன் தபசு அப்படின்ற பாறையில் தான் இதெல்லாம் உயிருள்ள மாதிரியே காணப்படும். ஸோ இவற்றிற்கு புடைச்சிற்பங்கள் என்று பெயர். அடுத்து, அர்ஜுனன் தபசு என்று பெயர் பெற்ற அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பகீரதன் தவம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன? குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். அடுத்த டாபிக் திருக்குறள். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம் மாறும். நிலையான செல்வம், ஊக்கம். கொடுத்திருக்க 4 ஆப்ஷனில் ஊக்கம். ஆராயும் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை, பொருளுடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. எப்படி உண்பது விரும்பத்தக்கது. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் பொழுது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. சாரிங்க, கொஸ்டின் எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு கேட்கணும். எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார்? அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார். உள்ளத்தால் நினைப்பதே தீமையானது. ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும்? சாரிங்க, மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் அப்படின்னா, தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசாமல் இருக்க வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். ஊக்கம் உடையவருக்கு கிடைப்பது எது? செல்வம். முகர்ந்து பார்த்தால் வாடுவது அனிச்ச மலர். நிலையான செல்வம் ஊக்கம். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப இருப்பது உயர்வு. எண்ணுவதை உயர்வாக எண்ணுக. டேஷ் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம். பிரித்து எழுதுக. அசைவிலா அசைவு கூட்டலிலா அசைவிலா. மருந்தெனினும் மருந்து கூட்டலெனினும். முகந்திரிந்து முகம் கூட்டல் திரிந்து முகம் திரிந்து. அளவறிந்து அளவிருந்து அளவு கூட்டல் இறந்து அளவிருந்து. பயனுடைய பயன் கூட்டலுடைய.
பயனுடைய. உயர் உள்ளல் உயர்வு கூட்டல் உள்ளல் உயர்வுள்ளல். ஊக்கமுடைமை ஊக்கம் கூட்டல் உடைமை ஊக்கமுடைமை. அனிச்ச மலர் குறித்து வள்ளுவர் கூறுவது யாது? அனிச்ச மலர் முகர்ந்து பார்த்த உடனேயே வாடிவிடும். அதுபோல நம் முகம் மாறினால் விருந்தினர் உள்ளம் மாடிவிடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் பற்றி வள்ளுவர் கூறுவது என்னன்னா, களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். நிலையான செல்வம் எது? ஊக்கம். யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள்? நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.